எல்லாருக்கும் ஹாய். நான் இன்றைக்கி தக்காளி பருப்பு செய்ய போகிறேன். இப்போ எப்படி செய்து நம்ம பார்க்கலாம். 3/4 கப்பு துவரம் பருப்பு சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நான் மீடியம் ஃப்ளேமில் 7 விசில் வச்சேன். நான் 3/2 கப்பு தண்ணி சேர்த்தேன் பருப்பு வேக வைக்க. அவ்வளோதான், நான் நல்லா கடைஞ்சிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்க்குறேன். 10 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் ஆகுது, போதும். பருப்பு உள்ள சேர்த்துடலாம். கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நான் லோ ஃப்ளேமில் 13 நிமிஷம் நான் கொதிக்க விட்டேன், போதும், எடுத்துடலாம். அவ்வளோதான், இது ரைஸு, இட்லி, தோசைக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.